அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு இப்ப உள்ள வந்த? கையை கட்டிட்டே நிக்காத. உன்னை இங்க வேலை பார்க்க தான் வச்சிருக்கேன், எடுத்துருவா. நான்லாம் உன்னெல்லாம் ட்ரீட் பண்றதெல்லாம் ரொம்ப கம்மி. திண்டுகிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒண்ணு. பார்த்து குக்கருக்கு வலிக்க போகுது. அப்படியே பொண்ணு மாதிரி தேய்க்கிறியப்பா. சரி அடுப்பு பத்த வைப்போமா? பத்த வை. ஏதாவது ஒரு வேலை உருப்படியா பண்றியா? அப்படியே சாரமா குழி ஒண்ணும். நீ ஒரு மழையும் தேவையில்ல, சொன்னதை மட்டும் செய். கிச்சனை கழுவ வச்சிடாத. அதுதான் நீங்க இருக்கீங்க. நானே எல்லா வேலையும் பார்க்கணும்னு நடக்குமா? கொஞ்சம் தள்ளிக்கங்க. செஃப் வராங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டெலிஷியஸான ரமலான் டைம்ல நம்ம பள்ளிவாசல்ல காய்ச்சக்கூடிய அந்த ஸ்டைல்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து கஞ்சி காய்ச்சிருக்கோம். வெல்கம் பேக் டு ஏகே vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோம்பு கஞ்சி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சமைக்க போறோம். நோம்பு கஞ்சியா? ஆமா, இப்பதான் நோம்பே இல்லையே, எதுக்கு இப்ப நம்ம நோம்பு கஞ்சி சமைக்க போறோம்? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ரம்ஜான் வந்தாதானே பிரியாணி. அப்ப நம்ம வந்து பிரியாணி சமைக்கிற மாதிரி ஏன்னு கேக்குறோமா? ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இன்னைக்கு நான் நோம்பு கஞ்சி செய்ய போறது கிடையாது. நான் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் உனக்கு கொடுக்க போறேன். நீ தான் இந்த நோம்பு கஞ்சியை ரெடி பண்ண போற. சட்டையெல்லாம் நல்லா செட்டியா போட்டு வந்திருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னலாம் நான் இன்ஸ்ட்ரக்ஷனோ அது எல்லாமே உனக்கு நான் ப்ராப்பராக ஒன்று ஒன்றா சொல்லிடுவேன், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன், நானும் சமையல் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த நோம்பு கஞ்சிலேருந்து உன்னோட சமையல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து நோம்பு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம். இப்போ வா, நம்ம அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் உனக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து ஒரு நோம்பு கஞ்சி பண்ண போறோம். ஒரு ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ல வந்தா தான் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் கைலி இப்படி கட்டிட்டாலே அங்க வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தான் என் வேட்டியை கிழிச்சு கயிறா திரிச்சுக்கிட்டு சிமுக்கலக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் அரிசி எடு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பானை எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், சரியா? ஸோ அந்த பருப்பு இதெல்லாம் எடு. பருப்பு அந்த பிளேட்ல இருக்குல்ல, அதெல்லாம் எடு. ஸோ நம்ம ஒரு கிளாஸ் இதில் அரிசி எடுக்கணும்னு வச்சுக்கேன். எப்போதுமே உனக்கு நான் சொல்லித்தரேன். இதில் வந்து அரை கிளாஸ்க்கு வந்து நம்ம இந்த பருப்பு எடுக்கணும், ஓகேவா? இந்த பருப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கடலை பருப்பு இருக்குல்ல, இது வந்து சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க. நிறைய விதத்தில் சொல்லுவாங்க. நாங்கள் பாசி பருப்புன்னு சொல்லுவோம், சிறு பருப்புன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கடலை பருப்பு, உனக்கு தெரியும், இந்த கடலை வடை எல்லாம் செய்வாங்களே அந்த பருப்பு. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். வெந்தயம் கொஞ்சோன்னு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் அரிசி கொட்டிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் மூணாவே ஒன்றா கலந்துட்டு இதுலேயே சேர்த்துரு, ஓகேவா? ஓகே. சேர்த்துட்டு இப்போ வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணி இது ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா கழுவியாச்சு. அந்த மூணையும் போட்டு கழுவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது இங்கே மூடி வச்சிடுறோம், ஓகே? மீன் வயல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கட்டர் எடு. கையை கட்டிகிட்டே நிற்காத. உன்னை இங்கே வேலை பார்க்க தான் வச்சுருக்கேன், எடுத்துருவா. கழுவு. இப்படியே கொடுத்தா கழுவு. அப்புறம் எப்படி சமையல் கத்துக்கிறது? நான்லாம் ஒன்னெல்லாம் ட்ரீட் பண்றதெல்லாம் ரொம்ப கம்மி. என்னெல்லாம் வச்சு செஞ்சாங்க சமையல் கத்துக்கிறதுக்கெல்லாம். ஊர்ல இருக்க கலசப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா? ஒரு பிளேட் ஒன்று கழுவு. கத்தி எடு. இந்த பிளேட் போதுமா? பரவாயில்ல, அதை கழுவிக்க. நான் கத்தி எடுக்கிறேன். இது அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு இப்ப உள்ள வந்த? எனக்குன்னே வருவீங்களாடா. இப்படிதான் நம்ம ஏதாவது எடுக்க போறப்ப சில தடங்கள்லாம் வரும். நீ என்ன பண்ற, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து கழுவு. கழுவிட்டு இந்த பிளேட்ல வை. கஞ்சின்னு சொன்னீங்க, ஒத்த வெங்காயத்தை நறுக்கிருக்கீங்க. இல்லை, கஞ்சிக்கு வந்து எப்போதுமே வந்து ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அந்த மாதிரி. எத்தனை வருஷங்க? இப்போ நான் உன்னை வெட்ட விட்டுருப்பேன். நீ நாளைக்கு தான் வெட்டி முடிப்ப, வெட்டுறங்கிற பேரில். அதனால வந்து இதை நானே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும், சீக்கிரமாக நம்மளுக்கு வீடியோவும் முடிஞ்சிரும்ல. அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருப்படா போடா. இதை எங்க கத்துக்கிட்டீங்க இதெல்லாம்? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். சமையல் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அது ரொம்ப ஈஸி கிடையாது. நம்ம துபாய்க்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டிலலாம் சமைப்பாங்க. நம்ம சும்மா அப்பப்போ வந்து சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி தெரியாது. ஆனால் துபாய்க்கு வந்ததுக்கப்புறம் தான் சமையல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கு வந்து முக்கிய கிரெடிட்ஸ் வந்து என்னோட வெல்விஷர், என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. அவங்க தான் வந்து எனக்கு வந்து பொறுமையாக சொல்லிக் கொடுத்தா சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்கள்ல, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். இப்போ நான் உனக்கு ஒரு விஷயம் டீச் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்து பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுத்தேன்னா அதை நீ ஃபாலோ பண்ணிக்கிற விதம் நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி தான் அவங்க எனக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து சொல்லி கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் வச்சான வந்து இந்த முட்டை உடச்சி ஊற்றி வந்து ஆனால் நான் இடையில வச்சிருப்பேன் தெரியுமா, அது அவங்க சொல்லி கொடுத்து அப்படியே என்னோட சமையல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அப்புறம் யூடியூப், அப்புறம் அப்படியே பார்த்து இப்போ ஓரளவுக்கு சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச
தெரிஞ்ச டிஷ்லாம் உனக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுல இருந்து நீ லேர்ன் பண்ணி என்னைக்காவது எனக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், நமக்கு எதுக்குண்ணே? அது தெரிஞ்சிருச்சு, நம்ப மாட்டேன். பட் இருந்தாலும் ஒரு ஓரமா ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்கே சொல்லல, இங்க அது இதுக்கு தேவை, கஞ்சிக்கு கொடு. திண்டுகிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒண்ணு. நீங்க சாப்பிட்டு பார்த்து தான் குழம்புக்கு போகணும்னு சொல்லியிருக்கீங்க. எதுக்குனாலும் நம்ம கஞ்சிக்கு போனோம் செக் பண்ணுவோம் இல்லையா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. வேண்டாம் இல்ல வேணாம். இப்போ நம்ம கொஞ்சம் நீளமா போடக்கூடாது. இப்படி போட்டா கொஞ்சம் நிறைய பீசஸ் கிடைக்கும். எப்படி நம்ம விசில் தான் வைக்க போறோம், 1 part ரெசிபி மாதிரி தான் இது. ஒரே குக்கர்ல தான் இதை வச்சு முடிக்க போறோம். ஸோ அதனால ஈஸியாக வெந்துடும். அதனால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இதாக போடுறேன். இப்போ வெஜிடபிள்லாம் வெட்டியாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம்? குக்கர் கழுவு. பார்த்து குக்கருக்கு வலிக்க போகுது, அப்படியே பொண்ணு மாதிரி தேய்க்கிறியப்பா. சரி, அடுப்பு பற்ற வைப்போமா? பற்ற வை. வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் நெய் அந்த இருக்கு, ஓகேவா? அந்த நெய் எடுத்துக்க. எண்ணெய் இந்த இருக்கு, ஓகேவா? இது எல்லாமே நீ தான் செய்ய போற. ஃபர்ஸ்ட் அந்த தண்ணி இதாகிக்கிட்டோம், அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். நீ எண்ணெய் ஊற்று, நான் எவ்வளோதுங்கிறது சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். போதும். ஏன்னா நம்ம நெய் வேற ஊற்றுறோம்ல. நீ வருதா வரலையா கொஞ்சம் இது பண்ணி விடு, அப்போதான் வரும். பட்டை கிராம்பு எடுத்து போடு. அப்படிதான் கீழே மேலே ஏதாவது ஒரு வேளை உருப்படியாக பண்ணுறியா? பிளேட்டில் வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் தள்ளிக்க. நான் தான் போகணும். சரி போடு. நல்லா வதக்கு. அடுப்பை கொஞ்சம் வேகம் வச்சுக்க. பிரியாணிக்குலாம் அந்த ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்ல, அது தேவையில்லை. ஜஸ்ட் இது கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் சொல்லுவாங்க. ஆமா, பொன்னிறமான நல்லா வதங்கணும். ஜஸ்ட் இது வந்து அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆனா போதும், ஓகேவா? ஓகே, இது ஓரளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. புதினா மல்லி நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை போடு. இதுல அப்படியே சாரல் மாதிரி புளி ஒண்ணும். நீ ஒரு மலையும் தேவையில்லை, சொன்னதை மட்டும் செய். சாரல் மரங்களை பேர்ல கீழே மேலெல்லாம் சிந்தி கிச்சனை கழுவ வச்சிடாத. அதுதான் நீங்க இருக்கீங்க, நீ தெரிஞ்சிடும் யார் கிச்சன் கழுவுறான்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரிட்ஜில் இருக்கு கொஞ்சமா. இவனுக்கு நான் சொல்லி கொடுக்கலாம், இன்னைக்கு அவனை வச்சு செய்யலான்னு இருந்தேன். ஆனா அப்படி இப்படி பார்த்து கடைசியில் என்னையே வச்சு செய்ய வைக்கிறான். என்னத்த சொல்றது? தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணணும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த ஹீட்டில் ஆல்ரெடி தண்ணி இருக்கு, சுவிட்ச் மேலே போட்டு விட்டு நம்ம தண்ணி சூடு பண்ணிக்குவோம். சரியா? ஏதுக்கு நம்ம சுடுதண்ணி ஊற்றுறோம்? நார்மல் வாட்டர் ஊற்றுறோம். சுடுதண்ணி ஊற்றினா சீக்கிரம் வேலை முடியும், அதுக்காக தான். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக அரிசிலாம் ஊற வச்சோம்ல, அதை வடிகட்டிட்டு எடுத்துருவோம். சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நான் போடணுங்க. நீங்க பரவாயில்ல, நானே போட்டுடுறேன். நீ போட்டு முடிக்க காட்டி பொழுது விடிஞ்சிரும். அதனால தான் சரி ஓகே நானே போட்டுறேன். அதுக்கப்புறம் நீ கிண்டு. இதுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவோம் நம்ம? இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சீரக சம்பா. ஐயோ, சம்பான்னு வச்சிருக்க, ரம்பான்னு வச்சிருந்தா ஆசாசியா வாங்கி புடைச்சு பொங்கி சாப்பிட்டுக்கலாம் ஐயா. எந்த அரிசி வேணாலும் நீ யூஸ் பண்ணலாம். ஆனா நான் ஏன் இன்னைக்கு சீரக சம்பா எடுத்திருக்கேன்னா, நேற்று ஏதோ பிரியாணி போட்டு மிச்சம் இருந்துச்சு, அதனால அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு. கொஞ்சம் அந்த டப்புல வச்சிருந்த அரிசி காலம் தெரியுங்க, நீங்க தான் எடுத்ததா? நானே தான் எடுத்தேன். ஓகே, இதுல கொஞ்சம் கறி போட்டிருந்தா நான் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்ள. கறி இல்ல, அதனாலதான் இந்த வெஜிடபிள் போட்டு பிளைன் கஞ்சா இன்னைக்கு. கண்டிப்பா அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி செய்யறப்ப நம்ம வந்து கறி வந்து எப்படின்னா, நம்ம அந்த மீன்ஸ் இருக்குல்ல, கொத்துக்கறி, அதான் ஒரு ஊர்ல ஒரு மாதிரி சொல்லுவாங்க கொத்துக்கறி. அந்த கொத்துக்கறி கொஞ்சமா அந்த வாசத்துக்காக போட்டு நம்ம செய்யறப்ப அது ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். உப்பையா நான் கொட்டுறேங்க, நிறைய இருக்கு. இது வந்துருங்க. இல்ல கொட்டு, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் போதும். நீ பாட்டு கவுத்து விட்டு போயிடாத, யாரும் கஞ்ச வாயில வைக்க முடியாத அளவுக்கு. பேசிக்காவே நம்ம வந்து ஒயிட் சால்ட் வந்து யூஸ் பண்றது இல்ல, பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பெரிய சோழர் பரம்பரை. ஆமா, பெரிய அம்பானி பரம்பரை இல்ல, பிங்க் சால்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. உடம்புக்கு கெடுதிங்க ஒயிட் சால்ட். ஏண்டா எல்லாமே கெடுதிதான், எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ் கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசினா கையில ஊத்திடுவேன். இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். போதுங்க. இல்ல, இது தண்ணி கொஞ்சம் நிறைய தான் ஊற்றணும். ஸோ நல்லா கொதி வந்தோடனே உப்பு செக் பண்ணிட்டு 5லேருந்து ஒரு 6 விசில் வச்சுக்கலாம். இதுக்கு இடையில என்ன பண்ண போறோம்னா, தேங்காய் பால் எடுக்க போறோம். அது எதுக்கு தேங்காய் பால் ஊற்றணும். கடைசியா தேங்காய் பால் ஊற்றினாதான் அந்த பள்ளியார் சல்லாம் கொடுப்பாங்க நோம்பு கஞ்சி, அந்த டேஸ்ட்டுக்கு வரும். இது நல்லா வந்துச்சுன்னா நீதான் ஓகே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இந்த மாதிரி தாண்டா கொதிக்கணும். ஸோ கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து விசில் போட்டுடலாம். சரியா? ஏய், குக்கரை உடைச்சிடாத, அப்புறம் நோம்பு கஞ்சி குக்கர் போட முடியாம அப்படியே தான் நிற்கும். ஓகே, பார்த்துக்க. இதை பார்க்கும்போது பப்ஜியில் விளாட்றேன் இருக்கும். ஓ மொபைலை போட்டு உட, குக்கரை போட்டு உடைக்காத. நாளைக்கு இதில் தான் சமைக்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? வாங்கிக்கலாம். ஏண்டா டீ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்னடா திடீர்னு டீ கப்போட வந்து நிற்கிறீங்க? நீங்கள் போடுற மாதிரி தெரியல, அதான் நாங்களே வாங்கிட்டு. போடுற மாதிரி தெரியல, நானே எல்லா வேலையும் பார்க்கணும்னு நடக்குமா?
சரி, நான் இங்க ஒரு ஜீவன் இருக்கு, எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு இல்ல வரல. உங்களுக்கு வாங்கி வந்திருக்கோமே. பரவாயில்லையே, நான் கூட வாங்கிட்டு வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். நல்ல ஒரு சூடான ஒரு இஞ்சி டீ, கொஞ்சமா தேங்காய் பால் தான். தேங்காய் பால் கம்மியாக தான் சேர்க்கணும். இந்த பாலை அப்படியே குடிச்சோம்னா உடல் புண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ விசில் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம திறந்துட்டு நம்ம இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். சுடுதண்ணி தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வரணும்ல. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தள்ளிக்கங்க, செஃப் வராங்க. செஃப் செக் பண்ணுங்க. என்ன செஃப் மோந்து பார்க்குறாரு? இல்லை, அவங்க வந்து டிசில வெங்கடேஷ் பட்டி செஃப் ராம்லாம் தெரியுமா? அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்கலாம் ஏன் ஸ்டூடெண்ட்? அதுதான் அவங்களோட ஸ்டூடெண்ட், அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களாம் இவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க அவர்லாம் அப்படியே வாசத்திலே கண்டுபிடிச்சிருவாப்ல. கொஞ்சம் இந்த அராமாலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது எங்க இருக்கு? ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். பாருங்க, உங்களுக்கு அங்கிருந்து வர்றப்பயே கஞ்சி என்ன கன்சிஸ்டன்சில இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சிருக்குல. என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் டேஸ்டிங் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்னோட டேஸ்டிங் அங்க வரேன், டேஸ்டிங் டேபிளுக்கு வரேன், அங்க வந்துடுறேன். இப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? ரொம்ப மரியாதைலாம் தேவையில்லை, நீங்க உட்காந்தே இருக்கலாம் அங்க. சரியா? ஃபைனல் ஸ்டேஜில் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேஸ்டிங்காக நம்ம ரூமில் இருக்கிற மக்கள்கிட்டே தான் நம்ம கொடுக்க போகிறோம். உண்மையிலே இந்த நோம்பு கஞ்சி வந்து இந்த கப்பில் ஊற்றுறப்ப எனக்கு இந்த ரமலான் அந்த ஒரு ஃபீல் வருதுல்ல. டெலிஷியஸான ரமலான் டைமில் நம்ம பள்ளிவாசலில் காய்ச்சக்கூடிய அந்த ஸ்டைலில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து கஞ்சி காய்ச்சிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ரூமில் இருக்கிற நம்ம நண்பர்கள் தான் சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி அவங்கள வச்சு தான் நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு டிஷ்ஷுமே வச்சு நான் அவங்கள வச்சு தான் நான் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதே அந்த வகையில் இன்றைக்கும் நான் அவங்கள வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி அவங்க எல்லாமே செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இங்கே குடிச்சிருச்சு. குடி. மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? எப்படி இருக்குது? அருமையாக இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு உளுந்து வடை இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். பட் கீழே போய் செக் பண்ணோம், உளுந்து வடை இல்லை கீழே இருக்கிற அந்த கேஃபேட்டரியால. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வந்து எல்லாருக்கும் போய் கொடுக்கலாம். ப்ரோ ஒன்று எடுத்துக்கங்க. நன்றி. குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ மைதீன் ப்ரோ இல்லை, அதனால் அவங்க பிளேஸில் இங்கே வச்சிடுறேன். கேமராமேனுக்கு அவங்களோட பிளேஸில் வச்சிடுறேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தண்ணியா இல்லாம திக்னஸாவும் அதோட கன்சிஸ்டன்சியோட அழகா ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்த அக்பருக்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி வந்து நோம்பு கஞ்சி வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை நல்ல விதமாக முடித்து இன்றைக்கி ஒரு வழியாக வந்து அதில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம். ப்ரான் பிரியாணி தான் வந்து ரொம்ப நாளாகவே எல்லாரும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் ப்ரான் பிரியாணி தான் எங்களோட நெக்ஸ்ட் கண்டென்ட். அதுக்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரான் பிரியாணியோட உங்களை நான் எல்லாரையும் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அக்பர் அலாங் வித் அவர் டீம்ஸ். பாய்.